அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் எழுத்தாளர் பரிவே சேகுமார் எழுதிய எதிர் சேவை, கலக்கல் ட்ரீம்ஸ் வெளியீடு. இந்த எதிர் சேவை புத்தகம் தான் குமாருடைய முதல் நூல் அப்படின்னு சொல்லலாம். அவர் எழுதிய நிறைய சிறுகதைகள், பரிசு பெற்ற சிறுகதைகள், பல போட்டிகள் அனுப்பி பரிசு பெற்ற சிறுகதைகள் எல்லாத்தையும் தொகுத்து எதிர் சேவை அப்படின்ற பேர்ல புத்தகமா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பலமுறை குமாரோட எழுத்தை பத்தி நான் பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட. இந்த சிறுகதை தொகுப்புல 12 சிறுகதைகள் இருக்கு. எதிர் சேவை அப்படின்ற ஒரு சிறுகதையும் இருக்கு. அதை தான் புத்தகத்தின் தலைப்பா வச்சிருக்கிறாங்க. குமாரோட எழுத்து நான் அடிக்கடி சொல்ற மாதிரி எங்கள் மண், எங்கள் கிராமத்தோடைய வாசனை வீசும், எங்கள் வட்டார வழக்கோட எழுதும் எழுத்து. அது பேசுகிற கதையும் கதை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில எடுத்துக்காட்டு பாத்திரங்களா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆழமா வாசிச்சு பார்க்க குமாரோட எழுத்துல நான் என்ன பார்க்குறேன், இந்த புத்தகத்துல இருந்து பார்க்கும்போது, முதல் புத்தகத்துல இருந்து பார்க்கும்போது என்ன பார்க்குறேன்னா, இவருடைய கதைக்களம், இவருடைய கதை மாந்தர்கள் எல்லாமே அதிகமா குடும்ப உறவுகளை பின்னி பிணைந்து இருக்கிறது. அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கல்கள், அது பேணப்பட வேண்டிய அறம், அந்த வாழ்வியல்ல அவர்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள், அதை அவங்களே தீர்த்து கொள்ளும் முறை, அதற்கு அவர்களுக்குள்ளே ஆன உரையாடல், அது ரொம்ப முக்கியம். அந்த உரையாடலை ரொம்ப அழகா ஒவ்வொரு கதைகள்லையும் பதிவு செய்திருக்கிறார். ஒரு சில நவீன மாடர்ன் வாழ்க்கையுடைய கதைகளும் இதுல இருக்கின்றன. ஆனாலும் எல்லாத்துலேயுமே நான் சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள், அதற்குள்ள அவங்க பயணிக்கிற அந்த வாழ்க்கையின் எல்லா விதமான, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை, தேடல் எல்லாருக்குமே, அது எல்லாத்துக்குமான விஷயங்களை உள்ளடக்கித்தான் இந்த கதைகள், இவருடைய எழுத்தும் கதைகளும் கதை மாந்தர்களும் பயணிக்கிறார்கள். இதுல 12 கதைகள் சொன்னேன் இல்லையா? இந்த வீராப்புன்ற கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இந்த வீராப்பு, வைராக்கியம்னு வரட்டுத்தனமா பிடிச்சிக்கிட்டு அதனால ஏற்படுற இழப்புகள் கண்முன்னே தெரிஞ்சும் அந்த கசப்பு தொண்டையை அடைச்சுமே விடாம வீம்புக்கு வீராப்பா தெரிகிற அதனால அதனுடைய இழப்புகள் ரொம்ப அதிகம். ரொம்ப சிறப்பாக அதில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இன்னும் சில கதைகள், இந்த விரிவோடிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, விவசாயம், அது தொடர்பாக, ஏன்னா அடிக்கடி குமாரோட பேச்சிலையும் சரி எழுத்துலையும் சரி இந்த விவசாயத்தை பற்றிய பதிவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தற்கால அரசியல் சூழலை கலந்து அந்த இதை எழுதியிருக்கிறார். அப்பாவின் நாற்காலி அப்படின்னு ஒரு கதை. அதில் ஒரு நாற்காலி செய்து அப்பா உட்காந்துருக்கிற அந்த நாற்காலினா அப்பா அப்படின்னு இருக்கு. இவரே வயசாகி பேரங்க ஏறி விளையாடுறப்ப அதை நினைச்சு பார்த்து பேசுற மாதிரி கதை. ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிட்டு வர்றாரு. ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ள இருக்கிற உறவு முறைகள், அந்த வேற ஜாதியா இருந்தாலும் ஓரளவுக்கு சமமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உறவு முறைகள், அதை பற்றிய பேச்சு. அது கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லப்படுற இவங்களால ஒதுக்கி வைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இவர்களுக்கும் பேணி பின்றது. அதுல இருந்து நான் வரலைங்க, அந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு கதாபாத்திரங்கள் சொன்னாலும் அந்த ஊருக்காகவும் மற்ற இதுக்காகவும் இன்னும் அதே மாதிரியே வாழ்ந்து வருவது, இது எல்லாத்தையும் தைரியமாவே எழுதியிருக்கிறார். இந்த எழுத்து வாசிக்கும் போது உண்மை நிலை இதுதானே, நேர்மையா எழுத்தா இருக்கு, அவ்வளவுதான். அது மாதிரி நிறைய கதைகள். எதிர் சேவைன்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இதுல. ஏன்னா அது அந்த மதுரை அழகர் கோயில் எதிர் சேவை பார்க்க போறது, அது பார்த்தவங்களுக்கு அதனுடைய இன்பம் தெரியும். அதுக்குள்ள தன் குடும்பத்து உறவுகளையும் உறவுகளின் சுய தம்பட்டங்களையும் அதனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அவர்களுடைய இன்னொரு சுய எதிர்பார்ப்பையும் இந்த கதை மூலமா அவர் காட்சிப்படுத்துறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயும் போல நான் சொல்றதா, இந்த எழுத்து இன்னும் அங்கீகரிக்கப்படணும். குமாரோட எழுத்து இன்னும் நிறைய வாசிக்கப்படணும், இன்னும் வெகு மக்களிடம் போய் சேரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா
இது நல்லா இருக்கு, நல்ல எழுத்து, எங்க எழுத்து அப்படின்றப்ப இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நான் கடமையாகவும் பார்க்குறேன். இன்னும் நிறைய புத்தகங்களை நாங்களும் கொண்டு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். இன்று இதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை அவசியம் நீங்கள் வாங்கி வாசிக்கணும். பல்வேறுபட்ட கதைக்களங்களுடன் ஒரு கிராமிய மனம் வீசும் ஒரு எழுத்துடன் கூடிய எதிர் சேவை இந்த நூல். இன்று எதிர் சேவை நூல் பற்றி பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.